Hi guys, welcome to Doing Hotspot. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்ல டெவில் ஏஞ்சல் போட்டோ எடிட்டிங் நம்மளோட போன்ல வந்து எப்படி சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். பிக்சார்ட் ஆப் வந்து இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ गाइस இந்த வீடியோ போட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து எப்படி எடிட் பண்றது அப்படி சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும். சோ ஃபைனலா வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டு எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நிறைய டூல்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்டாக வந்துட்டு டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -10 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 10 செட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 5 செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. -11 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ -24 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா -10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எஃபெக்ட்ஸில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு விக்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 50 ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 49, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த செர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி டெவில் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு செர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செர்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ளூ அண்ட் ரெட் விங்ஸ் ஃபோட்டோ வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விங்ஸாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் விங்ஸ் வந்து நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அந்த எரேசர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட்னஸ் வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் விங்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணுறதுக்காண்டி லைட்டாக பார்த்தீங்கன்னா இதையும் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் காட்டிருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரீஸ்டோர் பண்ணிட்டு மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த இமேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் விங்ஸ் வந்துட்டு கரெக்டான சைஸில் வந்துட்டு ஜூம் பண்ணதுக்கப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு போன தடவை மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டிக்கர் கிளிக் பண்ணி மேலே உள்ள இந்த ரிங் இருக்குது பாருங்கள். அதை மட்டும் செட் பண்ணுறதுக்காண்டே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துப்போம். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரிங் வந்துட்டு தலைக்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எரேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரிங்கை தவிர மற்ற 2 விங்ஸையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரிங் வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி சிறுசாக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கைஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா CRNG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு
39 40 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹரிசாண்டல் இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 5 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 3 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி